அட ஆடியா? நம்ம எங்க வந்திருக்கோம்னா விஜய் அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கோம். என்ன பண்ண போறோம்? எதுக்கு வந்திருக்கோம்? அம்மா அண்ணன் வந்து ஓசியில சோறு போடுறாரு, பிரியாணி கிரியாணி செஞ்சு தரனாரு, அதனால கிளம்பி வந்துட்டோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரியாணி செய்ய போறோம். பிரியாணி செய்யற ப்ராசஸ் பண்றோம். உள்ள ₹1 செலவு இல்லாம செய்ய போறோம். என்ன பண்ண போறேன், அண்ணன் ரஜினி மாதிரி பத்த வைக்க போறேன். அடுத்து தூக்கி போட்ட போறேன். ஆண்டி வந்து செருப்பாடி அதுல இருந்து கவர் பண்ணி அப்படியே வீடியோ ஆரம்பிச்சு அடுத்து சமைக்கிறது பிடிக்கிறது எல்லாமே. ஓகே, இவர் ரொம்ப நேரம் நின்னுட்டு இருக்காரு. நான் தேவா, என் தம்பி ஜீவா, இவர் பேசுறாரு. ஓகே, அண்ணன் பால் காய்ச்ச ஆரம்பிச்சுட்டாரு. அருணாச்சலம் ஐயா அடுப்பு ஃபோக்கஸ் பண்ணுங்க ஐயா. ஸ்லைட் ஷாட் எடுக்கவா? ஆண்டவா ஐயா, கேஸ் ஆன் பண்ணுங்களா? அருணாச்சலம் வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்துட்டோம். பால் வச்சாச்சு அடுப்புல. ஒரு ஃபயர் வந்துச்சு. ஆமா, ஃபயர் வந்து அங்க போயிருக்காரு, கொடைக்கானல் கொடுத்துருக்கோம். அதனால அவருக்கு வீட்டுல பொண்டாட்டி எல்லாம் 6 மாசத்துக்கு காமிச்சிட்டு ஜில்ஜன் சக்கோடம் இல்ல துளசி ப்ரோ வரும். Meanwhile, நாங்க பைக் எடுத்து ரைட் அடிப்போம். ரைடுல ரைட் கையில வானத்தை பிடிப்போம். தோழனுக்கு தோல் கொடுப்போம். தொல்ல வந்தா லேட் பார்ட்டில முடிப்போம். பாடுவனா போடுவனா வெயிட் ஆஃப் ஒன் பஞ்சில கெளிப்போம். ஆடுவனா ஓடுவனா அட்டில டைட் கானா வைப்ல மதப்போம். வைப்ல மதப்போம். சரி அப்படியே போவோம். உள்ள அண்ணன் கறி கட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணன் வீடுன்றோம். அந்த அண்ணன் யாருன்னு இப்ப உங்களுக்கு காட்ட போறோம். அண்ணனுக்கு எடுத்தவன வாழ் தெரியும். ஆனா அண்ணன் கொஞ்சம் விஜய் ஃபேன். நானும் கொஞ்சம் விஜய் ஃபேன். பாத்தீங்களா? நீங்களே பிஜி முடுங்க. அண்ணே அண்ணே வணக்கண்ணே. இவர் பாத்தீங்களா? ரோலெக்ஸ். அண்ணே ஜனநாயகன் போஸ் கொடுங்க. ஜனநாயகம் போஸ் ஒன்று கொடுங்க. மூக்கில் குத்திட்டு போகுது. அண்ணன் என்ன பண்றாருன்னா சமையலுக்கு வேலையான அனைத்து வேலையும் அவர் பார்த்துப்பாரு. ஏன்னா அண்ணன் மாதிரி ஒரு சமையல்காரர் எங்கேயும் பார்க்க முடியாது. சமைக்கிற ஒரு ஆளை பார்க்க முடியாது. அண்ணன் ஒரு மகா குக். எஸ், இவங்க கூட இல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல பசங்க அப்படின்ற. சரி அண்ணா டக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஒரு டீ, அருமையான டீயை போடுறோம். குடிச்சிட்டு வேலையை பார்ப்போம். அவ்வளோதான். என்ன வயசான ஆயா மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. மூஞ்சி அடிக்கும். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான். போய் சேர் வச்சுப்பாங்க. எல்லாரும் வந்தாச்சு. பிரியாணி செய்ய போறோம். அண்ணன் சூப்பரா அதனாலதான் அண்ணன் வீட்டு கிளம்பி வந்திருக்கோம். சுவையான பிரியாணி வேணும்னா அணுக வேண்டிய ஒரே இடம் விஜய் ப்ரூ மேல்மாடி. டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம் லொகேஷன். மேல்மாடி சைதாப்பேட்டை. ஃபர்ஸ்ட் தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி கொள்ளவும். பட்டை எடுத்துட்டு வாடா கலை. இப்ப பாருங்க நீங்க எல்லாமே போட்டாச்சு. தம்பி பட்டை எடுக்க போனவனதான் இன்னும் காணோம். அளவு பெரிய வெங்காயத்தை நறுக்கிய அளவு போட்டுக் கொள்ளுங்கள். போடுங்க போடுங்க போடுங்க.
தம்பி பட்டை எடுத்துட்டு வந்து இல்லப்பா வெங்காயமே போட்டாச்சு. பட்டை போடுவா அடா பாவி. அந்த செருப்பாட்டே நல்ல வேளை அவங்ககிட்ட நீங்க இஞ்சி கேட்கல, இல்லைன்னா நெஞ்ச தொடுற மாதிரி ஒரு பதில் கொண்டு வந்து கொடுத்துருப்பான். ஐயா ஐயா எவ்வளவு நேரம் இதை வதக்கணும்? இது வந்து கோல்டன் ப்ரௌன் வதக்கணும். என்னோட பிரைம் லொகேஷனே இதுதான், சைதாப்பேட். அண்ணா சைதாப்பேட்ல இந்த வடகரி ஃபேமஸ்ன்றாங்களே, அது இங்கதானா? மாரி ஹோட்டல் வடகரி. மாரி ஹோட்டல் வடகரியா? அதுக்கும் அணுகுங்க. வடகரி ஒன்று தொடகரி, வடகரியாவது தொடகரியாவது. இவரு தான் எங்க சீனியர். இவரு ஆமா, அவரை பார்த்ததா இவரு வந்து பனைகள் பார்க்கல வாக் போடுற மாதிரி. இவரை ஃபோக்கஸ் பண்ணல. இவரோட ஸ்டோரி ஒண்ணு நான் இருக்கு, ஹிஸ்டரி எல்லாம் இருக்கு. போடா பேசும்போது அதை நாம படுத்துறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. நல்லா குத்து. அப்படியே இவங்களே காட்டு. விஜய் ஆயிடா சாப்பிடும் போது சாப்பாடு செய்யும் போது அடுத்தது என்னன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு. அந்த எவ்வளவு தேவைன்றது அண்ணன் கிட்ட கேட்டுக்கோங்க. சரி ஓகே. நீ இஞ்சி புல்லு பேஸ்ட் விழுதுன்னு டப்புனு வீட்டுல எல்லாம் வீடியோ எடுப்பீங்க, அதனால தான் எல்லாம் டீசெண்டா பேஸ்ட் இல்ல அது மாதிரி காமெடி யோசிச்சு வச்சிருந்தோம், அப்புறம் எங்களுக்கே கொடூரமாயிடுச்சு. இதே நீ துளசி போட்டு சொல்லிருந்தா ரெட் பேஸ்ட் எடுத்து வந்திருப்பாரு. கேட்டா அதுலயே பட்டலவங்க இருக்கு, பட்டலவங்க இருக்கு. ஒரு பல நகைச்சுவை பண்ணுவாரு, அவர் இன்னைக்கு இல்ல. ஆமா, இல்லாதது ஒரு நல்லதுதான். கொடைக்கானல் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. நந்தினி பஸ் பாஸ் ரினியூவல் பண்ணிட்டேலா? நந்தினி எங்க போறீங்க? பாத்ரூமுக்கு போறீங்களா? பசங்களோட தான் போயிருக்கேன். அண்ணே கொத்தமல்லி போட்டாச்சு, இது நான் கொத்தமல்லி போட்டாச்சு. ரொம்ப கிண்ட வேணா, கொஞ்சம் மைல்டா கிண்டிக்கலாம். ஓகே ஓகே. இப்ப இதுதான் மெயின் மேட்ரு. இதெல்லாம் போடுறது மேட்ரு கிடையாது. மசாலா போடணும், கரெக்டா போடணும். அண்ணன் மசாலா போடுறது மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண. தக்காளி போடணும். பாஸ்மதியானா? தக்காளி வந்து சிக்கன் போடுறதுக்கு அப்புறம் போடுறாரு. நாளைக்கு அவங்க பொண்டாட்டிட்ட உதவாக விட்டாரு, அவங்க ஆசையே என்ன போடுறீங்க? மிளகாய் தூள். அண்ணன் கரெக்டா கையளவு போடுப்பாரு. ஒரு டீஸ்பூன் வெளியே போட்டாரு. வாங்க முடியாது, வெள்ளிக்கிழமை அடி வாங்கிட்டாரு. திங்கக்கிழமை வாங்க முடியாது. அது மாதிரி நாமளே சுத்தகிட்ட படிச்சு வச்சு அண்ணன் நம்ம ரிலாக்ஸா விட்டுட்டு போயிடும். சரியா? ஓகே. நீ அண்ணன் தக்காளி போட்டாரு. ஆமா, தக்காளியை போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு மூடி வச்சிருவோம். ஐயா வாய் எப்படி வைக்காதீங்க, வாய்ஸ் எடுக்கும் போது அப்படிதான் வரும். அவரே என்ன வாய்ஸ் எடுக்கிறாரு தெரியாது. ரஜினிக்கே வாய் போனே போனாலும் அவரு வாய்ஸ் வரும் தெரியுமா? நீ எல்லா படத்திலயும் ரீவைண்ட் பண்ணி பாரு. பசி தூக்கம் ஏதோ தூங்குறோம். வேணாம் பிரியாணி. தீவிரமான ஒரு ரஜினி ரசிக. நான் குழந்தை ரஜினி ரசிக்கிறேன். இப்போ நான் ஒரு தலைவர் படத்துல வந்து அண்ணாத்த அண்ணாத்த அடிதடி அரைதடி தரவல்ல தூக்கு. இவர் இப்ப எல்லா கழுத்தையும் அழைச்சி வச்சுட்டு இருக்காரு. பிரியாணியில வசந்த கலந்து ஆமா மேலாப்புல கலந்து உங்களுக்கு போட்டு விட்டு சாப்பிட்டு பாரு. நான் ஏன் கட்டுப்புல இருக்கேன்? இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் ரஜினி ஃபேன்ஸே செருப்பு கேட்டு எல்லாம் பாத்துக்கோங்க. இந்த கலர்ல இருக்கும். அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்து போய் நம்ம சந்தோஷ் ப்ரோவோட பாட்டு கேட்போம். வா வா ஊது ஊது.
மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். எத்தனை ஆன்டிசனை கூட்டு யாரு விஜயா? இதுக்கு இலை வேணாம், இலை போடுவா. ஐயா இலை சாப்பிடும் போது போட்டுக்கலாம். நான் வதக்கவா? அண்ணன் வதக்குவாரு. ஐயா தேவையான ரெசிபி சொல்லுங்க. அண்ணே என்ன பண்ண போறீங்க? தேவையான பொருட்கள் லவங்க, பட்டை, மறுபடியும் பட்டையா? பத்தி யோசிக்காத, செத்துருச்சு. ஒரு 2 ஏலக்காய், ஒரு இலச்சிப்பூ, வெடிக்க ஆனியன் போட்டுக்கணும். காமாச்சி எடுக்கிறதா இல்ல, செருப்புல அடுவி. வெயில் வர ஆரம்பிச்சிச்சு இந்த பக்கம். ஆமா, இப்போ வந்து தம்பி சமைக்க போறாரு. அண்ணா ரெசிபி ஒவ்வொன்றா சொல்லுண்ணா. இப்போ என்ன பண்ண போறோம்னா பிரியாணி செஞ்சுட்டோம். இப்போ குழம்பு செய்ய போறோம். அண்ணா குழம்பா தொக்கானே? தொக்கு, சிக்கன் தொக்கு, கையில் எடுத்து நக்கு. அந்த காமெடி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஓகே ஓகே. ஐயா அடுத்து என்ன போடணும்? பச்சை மிளகாய் போட்டாச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சூடா இருக்கா பார்த்து எடுத்துட்டு போங்க. அது ஒண்ணும் இல்ல, சுடு தண்ணி தான். ஏன்னா ஏன் சூடா இருக்குன்னா சுடு தண்ணி. ஐயோ, கொஞ்ச நாள் இதனால தான் நாங்கள் வீடியோ பண்ணாம இருந்தோம். இந்த மாதிரி காமெடி எல்லாம் வரக்கூடாதுன்னு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் செருப்பால் வடிக்க ஆரம்பிச்சதுனால தான் மறுபடியும் வீடியோ பண்றோம். முக்கியமா நார்த் இந்தியாவில் புது சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சிருக்காங்க. ஒரு பிரியாணி கடை போட்டா நல்லா வரும். விஜய் ஆண்ட்ரூஸ் அண்டா பிரியாணி. ஆல்போஸ் எங்க இருந்து வந்தாரு? இல்ல ஆண்டர்சன் அண்டா பிரியாணி. ஓ ஆண்டர்சன். ஐயா ஆண்டர்சனுக்கு என்னங்க மீனிங்? அவரு இங்கிலாந்து பிளேயரா? ஆமா, இங்கிலாந்து பவுலர். சாம் ஆண்டர்சன் ஃபேமஸா இருந்தான். சாம் ஓ அந்த சத்தி ஏ அசரா சத்தி என் பக்கம் வந்து பார்த்து பேசுறா சத்தி ராசாத்தி. ஆஹா, என்ன ஒரு சோசியல் அவேர்னஸ் பாத்தீங்களா? ஐடி விவசாயிப்பா அண்ணன். என் கடைசி வரையும் கிண்டின்னு இருப்பேன். உண்மைதான், நம்ம வேடிக்கை பார்க்கதான் லாக்கி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொட்டக்கூடாது, அண்ணன் அளவு பார்த்து கொட்டிப்பாரு. அதோடதான் விட்டுருணும். சிக்கன் இருக்கிற மாதிரி ஒரு 2 துண்டை போட்டு குழம்பு வச்சிருவோம். தலப்பாக்கட்டியோட மோசமா சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. கேஎஃப்சி கூட வாங்கிடலாம். ஆனா சீக்ரெட் ரெசிபி அப்புறமா இது கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. அது இருக்கே தெரியாது. அம்மா செய்யற ரெசிபி, சீக்ரெட் ரெசிபி. பார்த்தா உள்ள வேற அம்மா மசாலா போட்டோன்னு போன கலர் மாதிரி இருந்துச்சு பாத்தியா? பின்றீங்களேண்ணா. 1 hour later. சமைச்சு முடிச்சிட்டோம். அடுத்து சாப்பிட போறோம். பிரியாணி சூப்பர். நன்றி. மோதிரம் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறோம். தங்க விலை மலிவு விலையா இருந்திருந்தா கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்போம். மன்னிச்சிருங்க இப்போதைக்கு. ஓகே, இப்போதைக்கு எங்களால் நன்றி மட்டும் தான் சொல்ல முடியும். அன்னைக்கு சொல்லுங்க. அன்னைக்கு ரொம்ப நன்றி, வீட்டில் இடம் கொடுத்ததுக்கு. சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம், மாப்பும் போட்டிருக்கோம், பாத்திரத்தையும் கழுவி வச்சிருக்கோம். மாம்பு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரும். அன்னி நன்றி ரொம்ப. ஆதித்யாப்பா, தம்பி கொஞ்சம் சைக்கிள் எடுத்து ஓட்டினாப்ல, ஏதாவது பஞ்சர்னா நன்றி கேட்டுக்கோப்பா. நன்றி நன்றி. பிரியாணி சூப்பர். என் இனிய தமிழ் மக்களே,
கிராமத்து கரும்பு தோட்டத்தில் சுட்டித்திருந்த இந்த கருங்குயில் திரிசாவை கரம்புடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். டேய், எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம்